இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் புஷ்பராஜ். பொதுவாக இவங்களை பற்றி அறிமுகம் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவ வட்டாரத்தில், அதுவும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி இருந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கும் ஜாமக்காரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் அவர் எழுதிட்டு தான் இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஆனால் இந்த நபர் சத்தியம் டிவியில் ஒரு இன்டர்வியூவை குழஞ்சி பேசினது எங்களுக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது. சரி, இருந்தாலும் அவர் நல்லா பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சின்ன விஷயத்தில் ரொம்ப தவறாக பேசின மாதிரி எங்களுக்கு பட்டதுனால மக்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி அந்த விஷயத்தில் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எந்த பேரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஜாமக்காரனை நியமி அப்படின்ற வார்த்தைகள் வந்தது. ஜாமக்காரனை நியமி அப்படின்னு ஏசாயா புஸ்தகத்தில் உள்ள ஒரு வார்த்தை வந்தது. கரெக்டா? கரெக்ட். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் வேதத்தின் ஊடாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்ல வர்றார். ஓகே, ஏற்புடையது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அன்றன்றைக்கு வாசிக்கிற வேத பகுதியின் மூலியமாக தான் கர்த்தர் பேசுவாரே தவிர இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்பாடின் மூலியமாலாம் கர்த்தர் பேசுறதில்லை. ஏன்னா அவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று என்று சொல்லி வேதத்தில் பவுலே சொல்கிறார். அவர் போய் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று அப்படின்னு பவுலே சொல்லிட்டாருன்னு போய் சொல்லிட்டாரு. அப்படி பவுல் சொல்லலை. இவர் சொன்ன வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்குது. அதுக்கு மேலே அன்பை பற்றி பேசிகிட்டே வருவாங்க. சரியா? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு அப்படின்னு அன்புக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம். அது ஒளிஞ்சு போனாலும் ஒளிஞ்சு போம். அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும். அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். சரியா? இந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம்னு சொன்ன உடனே இந்த மேலே சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷைகள், நல்லவனு பிடிக்கும், அந்நிய பாஷைகள், அறிவு, இதெல்லாம் குறைவானது அப்படின்னு இவங்களா ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்து அதெல்லாம் குறைவானது, நிறைவானது பைபிள் தான் அப்படின்னு இவங்களா சொல்லி நிறைவானது வந்துருச்சு, அதனால இதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவு ஒளிஞ்சிருச்சா? அறிவே இல்லாமல் தான் எல்லோரும் இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இது அப்படியே இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா 8வது வசனம், சேரிட்டி நெவர் ஃபெயிலத், பட் வெதர் தேர் பி ப்ராஃபஸீஸ் தே ஷால் ஃபெயில், வெதர் தேர் பி டங்ஸ் தே ஷால் சீஸ், வெதர் தேர் பி நாலேஜ் இட் ஷால் வேனிஷ் அவே. ஞானம் மறைஞ்சு போகும், இல்லைன்னா ஒளிஞ்சு போயிடும், வேனிஷ் போயிடும், ஃப்யூச்சரில் தான். எப்போ அப்படின்னா நிறைவானது வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டலை. அடுத்த வசனம் படிங்க. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். ரிலேட் பண்ண முடியுதா? இப்பொழுது நான் குறைந்த அறிவு உள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். ரிலேட் பண்ண முடியுதா? இப்போ தெரியுதா அந்த நிறைவானது? அப்பொழுதுன்னு சொல்கிறாங்க. எப்பொழுது? ஆண்டவர் வரும்பொழுது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஸோ இந்த 12வது வசனத்தை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, இப்போ நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். எப்போ? அன்பு வரும்போது. இப்பொழுது நான் குறைந்த அறிவு உள்ளவன், ஆனால் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். எப்பொழுது? அன்பாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. இப்போ நீங்கள் உடனே
அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது அழிந்து போகணும்னு போட்டிருக்கு. வேதவசனம் நிறைவானது இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. வேதவசனம் நிறைவானது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்னு சொல்கிற இடத்துல இந்த வேதவசனம் வந்த உடனே குறைவானதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா இந்த வேதவசனம் பிரிண்டட் வெர்ஷனாக எல்லார் கையிலையும் இருக்குது. ஆனால் இங்கே எழுதணும், நிறைவானது வந்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைத்து அவருடைய பிரமாணங்களை எழுதி அவர் ஒருத்தனை கையில் பிடிச்சி கூட்டு போகணும். அதுதான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். என்னது குறைவானது? நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய தீர்க்க தரிசனம், இதெல்லாம் அழிஞ்சு போய் அவருடைய அறிவு, அவருடைய தீர்க்க தரிசனம் வரும். அந்த அன்பு இங்கே வரணும். அவர் தான் அன்பு. காட் இஸ் லவ். ஏன் ஒழிந்து போயிடுச்சுன்னா, பூர்ணமானது வந்த உடனே அவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. பூர்ணன்றது வேத புஸ்தகம். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்கன்னு இல்லை, பொதுவாக இந்த வரங்கள் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, பைபிள் வந்ததுக்கப்புறம் வரங்கள் மூலமாக ஆண்டவர் செயல்படுறதே இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் என்ன சொல்ல வராங்கன்னா, பைபிள் பூர்ணமானது வந்துருச்சு, அதனால் பூரணம் இல்லாத இதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. இதுக்கான ஆதார வசனங்களோட நம்ம அடுத்த பதிவில் நிச்சயமாக பார்ப்போம். வேத வசனம் நிறைவானது தான், அதில் குறைவு இல்லை. அன்பு நிறைந்த வார்த்தைகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரிட்டன் ஃபார்மேட்டில் இந்த பைபிள் வந்ததுனால ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எல்லாமே சீஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஒரு சின்ன வசன பகுதி மூலமாக நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். தொடர்ச்சியாக ஆதாரங்களோட இன்றளவும் ஆண்டவர் வரங்களினால் மனிதனிடம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்ன்றதை தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் பார்ப்போம். பாய். அந்த காலத்தில் ஜனங்களோட கர்த்தர் பேச மாட்டார், ஊழியக்கார் வழியாக தான் பேசுவார். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். உதாரணமாக யாக்கோபு கிட்ட பேசினார், அவர் ஊழியக்காரர்களாம் இல்லை. ஆனால் பைபிள் வாசிக்கும் போது பேச மாட்டார், அதை தியானிக்கும் போது தான் பேசுவார். ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட ஆண்டவர் எப்போ வேணால் பேசுவார். நீங்கள் பைபிளே வாசிக்காமல் இருக்கும்போது கூட பேசுவார். நம்ம அது நமக்கு அப்படி ஒன்று நடந்ததுன்றதுனால அதை ஒரு ரூலாக கொண்டு வர்றது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா அந்த வேதத்தின் அடிப்படையில் வரங்கள் செயல்படுவது உண்மை. ஆண்டவர் வரங்கள் மூலமாக இன்றைக்கும் இல்லை நாளைக்கு ஆண்டவர் வருகை வரைக்கும் செயல்படுறார் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த வசனங்கள்லாம் இருக்குது.